ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.5ல ரெண்டாவது சமம் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வருவனவற்றை 4 பவர் எண் வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க 16 எப்படி எழுதலாம், நானாங்க 16ன்னு எழுதலாமா? 4 × 4 4 எத்தனை தடவை வந்திருக்கு, 1 2, அப்போ 4 பவர் 2. அவங்க என்னது 4 பவர் எண்ல தானே எழுத சொல்லியிருக்காங்க, அப்ப 4 பவர் 2. சரியா? ரெண்டாவது பாருங்க 8 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம், 4 2 8 எழுதலாமா? ஆனா இங்க ஒரு இது வருது பாருங்க, இங்க 2ன்னு வருது. நம்மளுக்கு என்ன எழுதணும், 4ல தான் எழுதணும். சரிங்களா? 4ன் அடுக்கு எண்ணுன்னு தான் எழுதணும். ஆனா இங்க 2ன்னு வருது, அதை வந்து 4ஆ நமக்கு மாத்த போறோம். எப்படி மாத்துறது சொல்லுங்க பார்ப்போம். இப்ப பாருங்க, இங்க √4 இருக்கு வச்சுக்கோங்க. √4 எப்படி எழுதலாம், 2 × 2ன்னு எழுதலாம். இதுல ஒரு 2 வெளியே எடுத்து எழுதுவோம், அப்படித்தானே? இந்த ரூட்ல 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை வெளியே எடுத்து எழுதுவோம், அப்படிதானே? இந்த 2 சரியா? இந்த 2 தான் இங்க இருக்க 2. இதை அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி எழுத போறோம், √4ன்னு. சரியா? என்னது 2க்கு பதிலா √4ன்னு எழுதிப்போம். இப்ப பாருங்க, இங்க 4 இருக்கு. இந்த 4 எப்படி எழுதலாம், 4ன் அடுக்கு 1/2ன்னு எழுதலாமா? ஏன்னா ரூட் வந்துச்சுனாலே நம்மளுக்கு 1/2 தான். இது வந்து என்னது, ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா இங்க எதுவுமே போடலைன்னா இங்க 2 இருக்கதா அர்த்தம். இன்னொன்னு இருக்கு, என்னது, கியூபிக் ரூட். இங்க 3ன்னு கொடுத்துருப்பாங்க. கியூபிக் ரூட்டுக்கு கண்டிப்பா இங்க 3ன்னு கொடுத்துருப்பாங்க ரூட் பக்கத்துல. அப்படி கொடுத்தா கியூபிக் ரூட், அதுல மட்டும் என்னது வரும், அடுக்குல 1/3ன்னு வரும். சரியா? மித்த எல்லாத்துக்குமே என்னதுலாம் அடுக்குல 1/2 தான் வரும். இப்ப பாருங்க, இந்த இதுல ஒண்ணுமே கொடுக்கலதுனால 1/2 போட்டுக்கிடுவோம். இப்ப பாருங்க, கீழே அடிமானம் ரெண்டுமே சமமா இருக்கு. சமமா இருந்துச்சுன்னா மேல அடுக்கு 2ஐ கூட்டணும். இங்க ஒண்ணுமே இல்லைன்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? 4 பவர் 1, இங்க 4ன் அடுக்கு 1/2ன்னு இருக்கு. கீழே 2 அடிமானமும் சமமா இருக்கு. அடுக்கு 2ஐ கூட்டுவோமா, என்ன வரும், 1 + 1/2ன்னு வரும். இப்ப பாருங்க, இதுல மீச்சியமா எடுங்க, என்ன வரும், இது 1 2ஆல பெருக்கணும்னா 2 + 1, 2 + 1 என்னது 3, 3/2ன்னு வரும். சரியா? அப்போ 4ன் அடுக்கு 3/2. அடுத்து மூணாவது என்னது கொடுத்துருக்காங்க, 32. 32னா நம்ம எப்படி எழுதுவோம், எண்ணாங்க 32, அப்படிதானே? எண்ணாங்க 32. 8க்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 4ன் அடுக்கு 3/2ன்னு. இங்க × 4, இதுல அடுக்கு 1 இருக்கு, அப்படிதானே? இப்ப இதை என்ன செய்வோம், இங்க கீழே அடிமானம் 2 சமமா இருக்கு, மேல இருக்க அடுக்கு 2ஐ கூட்டுவோம். அப்போ 1 + 3/2. இப்ப இது 2ஐ கூட்டுங்க, என்ன வரும், 2 மீச்சியமா எடுப்போம். இதை குறுக்க பெருக்கணும்னா 2 + 3ன்னு வரும். 3 + 2 5ன்னு வரும். அப்போ 5/2. அப்ப இங்க என்ன வரும், அடுக்குல 4ன் அடுக்கு 5/2. சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.